இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை என்றும் குறையாதது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் முதல் நாள் திங்கட்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? ஒவ்வொரு நாள் கடந்து போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுமே மறுநாள் திங்கட்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்ல. ஏன்னா இது கிடைக்கிற அந்த லீவையும் எப்படி போகுது, கண்ணை மூடி கண்ணை திறக்கத்துலேயும் முடிஞ்சதில்ல. மீண்டும் உழைக்க ஆரம்பிக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஓட்டங்கள் எப்படா முடியும்? உட்காந்த இடத்துலேயே நல்லா ஹாயாக எல்லாமே நம்மளை தேடி வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்போம், ஆனால் எதுவுமே நடக்காதுல்ல. ஓடுறோம் வருஷம் ஃபுல்லாகவே ஓடிட்டு தான் இருக்கும், ரெஸ்ட்டே கிடையாதுல்ல. ஸோ ஓட்டங்கள் எதற்காக அப்படின்னா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி முதலாவது நம்ம நேசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பணம். நிறைய பேர் பணத்து மேலேயே தான் ஃபோக்கஸ்டு இருக்கும். ஆமாம் பிரதர், பணம் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறோம்ல. பணம் இல்லைனாலும் எல்லாமே பண்ணலாம். நம்மளாக முடிவு பண்ணுறது, இது இருந்தால் தான் நம்ம வாழ முடியும், அது இருந்தால் தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. இந்த விஷயத்துக்கு இந்த நேரத்துக்கு இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும் முடிவு பண்ணுறீங்களா, அப்பயும் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி விஷயம் வேணும், அதுக்கு காசு வேணும், அது கொடுத்தா நம்ம பக்காவாக பண்ணி முடிச்சிடலான்றவங்க ஒரு சில பேர். ஆனாலுமே வேலை நடக்காதாங்க. ஆனால் பொருள் மட்டும் எல்லாம் வந்துடும், வேலை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அங்கே பணம் இல்லை, எப்படி நம்ம இந்த விஷயத்தை இந்த பொருளை வச்சே பண்ணலான்றதை யோசிக்கிறோம் பார்த்தீங்களா, அவன் ஜெயிச்சிருவான் வாழ்க்கையில். ஏன்னா இருக்கிறத வச்சு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை நம்ம ரன் பண்ணுறோமோ கண்டிப்பாக கடைசி காலம் நமக்கு கை கொடுக்கும்னு சொல்லுவாங்களாம். இவன் உஷாராக இருக்கான்பா எல்லாத்துலேயும், எதுவுமே இல்லை, ஏதோ வேலைக்கு போகிறான், சம்பாதிக்கிறான், அவள் தான் இருக்கிற வருமானத்தை வச்சு எப்படி குடும்பத்தை ஓட்டுறதுன்றது இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும்டா. ஒரு சில பேர் அப்படி தான் பண்ணுவாங்கள்ல, வருமானம் கம்மி தான், இந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படி குடும்பத்தை ஓட்டலாம்னு நினைப்போம்ல. ஸோ வாழ்க்கைன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன் நம்ம தோத்துட்டோம், யாருமே ஆறுதல் சொல்ல பக்கத்துலேயே இல்லை. ஜெயிக்கும் போதும் சரி, என் கூட இருந்தவங்க நிறைய பேர், எவ்வளோ பேர் இருந்தாங்க, பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தோற்றதுக்கப்புறம் யாருமே இல்லை, எனக்கு தட்டி கொடுக்கவும் யாரும் இல்லை, முயற்சி பண்ணி போடான்னு சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை. இன்றைக்கி தனிமையில் உடஞ்சி போய் கிடக்கும்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம். வாழ்க்கையில் அடுத்த கடத்துக்கு போகணும், சொந்த வீடு வேணும், மிகப்பெரிய ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை வாழணும், பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லாமே கனவோடு போயிடுமான்னு சொல்லி யோசனைகள் நிறைய இருக்குது. கனவுகள் நிஜமாகணும் அப்படின்னா ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்டே கேளுங்க, உண்மையுள்ள இருதயத்தோடு அவர்கிட்ட கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் கொடுப்பாருங்க. உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இப்படி இருக்குன்னு நினச்சி கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய உயரத்துக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போவார். பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. பைபிளில் தினமும் படிங்க, ஒவ்வொரு வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள், ஒரு வைப்பு கண்டிப்பாக இருக்கும். என்ன பிரதறீங்க, எங்களுக்கு வேலையே கரெக்டாக இருக்குது, நீங்கள் பைபிள் படின்னு சொல்கிறீங்க, நேரமே இல்லை அப்படிலாம் ஒரு போதும் சொல்லாதீங்க, ரீசனே சொல்லாதீங்க பைபிள் படிக்கிறதுக்கு. நம்ம தான் நேரத்தை ஒதுக்கிறது கிடையாது, நம்ம பிஸியாக காட்டிக்கிறோம். நம்மளை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பைபிள் படிச்சுட்டு போங்களேன், பிரச்சனையே இல்லையோ. இந்த டே உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கேட்டால் சொல்லுவீங்க. நீங்கள் மண்டே வர காலிலேருந்து நைட் வரைக்கும் உழைச்சிட்ருப்போம், நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும், சில பல சங்கடமான விஷயங்கள் நடந்திருக்கும். இதெல்லாம் கடந்து நாளை நம்ம செவ்வாய்க்கிழமை கடந்து போகிறோம், புதன்கிழமை கடந்து போகிறோம், வியாழன் வெள்ளி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆளுமே நம்ம கடந்து போய் தானே ஆகணும். சுமைகள் நம்ம முதுகு பின்னாடி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைக்கிறோம். கடன் வாங்கிட்டோம், ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டோம், எல்லாமே நமக்கு ஒரே பாரத்தை கொடுத்துட்ருக்கு. அந்த பாரம் குறையணும் அப்படின்னா முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கணும்ல. நீதிமானுடைய பலன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க போகின்றார். அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். உலகம் தராத ஒரு விஷயம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி கொடுக்க போகிறார் அப்படின்னா என்ன கொடுப்பார் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன கொடுக்க போகிறாருன்றது ரெடியாக நம்ம காத்துட்ருக்கோம் அப்படின்னா ஆசீர்வாதம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நல்லா இருக்கணும்டா, மகனே கலங்காத. இன்றைக்கி நேற்று தினம் சொன்னேன், எங்கே பார்த்தாலும் விபத்துக்கள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே ஒரு மென்டல் டார்ச்சரோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர். டிப்ரெஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை, வெளியில் போனாலும் நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி விஷயத்துக்காக தள்ளப்படுறாங்க அவங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, எதுவுமே மனசில் போட்டு வச்சுக்காதீங்க, தலைக்கு ஏற வச்சிடாதீங்க. நமக்கு தான் பிரச்சனை, ஊர்பட்ட வியாதிகள் வந்துடும். நீங்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி தேவையில்லாமல் இது பண்ணிங்க அப்படின்னா பிபி அதிகமாகும், சுகர் வந்துடும், அது வந்துடும் சொல்லுவாங்க டாக்டர்ஸ்லாம். உங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. முதலாவது கோவப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக போயிடுங்க, எதுவும் கடந்து போகுங்க வாழ்க்கையில்.
ஸோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையை உயர்த்த போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, நித்தியமான கனியை தரும்படி வாழ்வதற்காக எங்களை அழைப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. நீதியில் நடக்கவும் முழு இதயத்தோடு உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களை சுற்றிலும் இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக விளங்கும்படி எங்களை மனதுருக்கத்தால் நினைத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கும் எல்லா வரமும் தாளந்தும் வாய்ப்பும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை, சுகத்தை, இரட்சிப்பை அளிக்க பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் வசதியோ ஆயத்தையோ தேடாமல் உத்தமமாய் விதைக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. சந்ததிகளை ஆசீர்வதித்து அநேகர் தொடர்ந்து உம்மிடையே வழிநடத்தும்படி எங்கள் வாழ்க்கை ஜீவ விருட்சயமாய் விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. அற்புதங்களையும் செய்யும் வல்லமை எங்கள் வாயிலாக பாய்ந்து செல்ல வேண்டும் என்று கேட்கிற இயேசுப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து முடிக்கின்றவை உம் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலையுமா ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க ராஜா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறோம். எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினச்சி காத்துட்ருக்கோம்ப்பா. செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஆசீர்வதித்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய அரவணைப்பும் எப்பொழுதும் எங்கள் கூட இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.